அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறம் முதல் முறையா தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் பொதுமக்களை சந்திக்க போறாரு. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். இல்ல தமிழ்நாட்டுல முதல் முறையாவா? அப்ப அமெரிக்கால எல்லாம் மீட்டிங் சந்திக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை புதுச்சேரியில வந்து சந்திச்சாரு. கிட்டத்தட்ட 3 மாசம் அரசியலுக்கு விடுமுறை விட்டு இருந்தாரு விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறம். இப்பதான் அந்த ஓய்வெல்லாம் முடிஞ்சு அரசியலுக்கு மீண்டும் வருகிறார். மீண்டும் வருகிறவரு ஈரோட்டுல பெரியார் மண்ணில இருந்து ஆரம்பிக்க போறாரு இந்த பிரச்சாரத்தை. இதுல வந்து செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு தகவலை கொடுத்திருந்தாங்க. காவல்துறை வந்து ஒரு 80 கேள்விய முன்ன வச்சாங்க. உங்களுக்கு வந்து நீங்க எப்படி நடத்த போறீங்க இந்த கூட்டத்தை, உங்களுக்கு நாங்க ஏன் அனுமதி தரணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நிபந்தனை வந்து விதிச்சாங்க. அதுல பல கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் விதிப்பாங்க. ஆனா எந்த கட்சிக்கு இல்லாத வகையில, எந்த தமிழ்நாட்டுல உள்ள இந்தியாவில உள்ள அத்தனை அரசியல் கட்சிக்கும் இல்லாத வகையில இந்த கட்சிக்கு விதிக்கிறதுக்கான காரணம் கரூர் கூட்ட நெரிசல் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இது வந்து தமிழ்நாட்டிலே சரி ஒரு முன்மாதிரியா இருக்கும். நாளைக்கு நடக்க போற கூட்டம், அதாவது டிசம்பர் 18 நடக்க போற கூட்டம் வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கும். தமிழ்நாட்டிலே யாரும் இது வரைக்கும் செய்யாத அளவுல நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். 60 ஏக்கர்ல கார் நிப்பாட்டுறதுக்கு இடம், 20 ஏக்கர்ல வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம், 24 ஆம்புலன்ஸ், 3 ஃபயர் சர்வீஸ் வண்டி, மருத்துவர்கள் 72 பேரு, அது போக செவிலியர்கள் வந்து 120 பேரு. இதுல 10க்கு 40 வாக்கி டாக்கி. அந்த வாக்கி டாக்கி எதுக்குன்னா, பாஸ் சாம்பார் முடிஞ்சிட்டு பாஸ் அடுத்த ரசம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கா என்னன்னு தெரியல. இதுல வந்து 40 பேருக்கு 10க்கு 40 கேமரா வேற குறிப்பா வந்து வச்சிருக்காங்களாம். ஏற்கனவே இருந்த கேமராவோட வீடியோ எல்லாம் வெளியிட்டாங்களா? ஒன்னும் வெளியிடல. இதுல எதுக்கு இந்த 40 கேமரான்னு தெரியல. பாதுகாப்பு யாரோட பாதுகாப்புன்னு தெரியல. சரி, இது ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா, இதுல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முக்கிய தகவலை கொடுத்திருக்காரு. அங்க ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை என்னன்னு வந்துன்னா, அங்க ஒரு பேனர் விளம்பர பலகை வந்து இருக்கு. அதுல வந்து யாரும் ஏறிடக்கூடாது. ஏன்னா ஏறின கீழே விழுந்து அசம்பாவிதம் ஏற்பட்டுரும், மறுபடியும் கரூர் கூட்ட நெரிசல் போல ஏற்படக்கூடும். ஏன்னா ஓப்பன் ரோட்ல அந்த இடத்துல கரெக்டா அது மாட்டிச்சு. அந்த விளம்பர பதாகைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வச்சாரு பாருங்க தாவேக்காவுக்கு ஒரு செக்கு அப்படிங்கிற மாதிரி. முள்வேலியை சுத்தப்படும். இது வந்து முள்வேலி சுத்தப்படுறதுக்கு இதுக்குதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்காத முன்மாதிரியான கூட்டம் அப்படிங்கிறத இத எதுக்காக சொல்லியிருக்காருன்னு இப்பதான் தெரியுது. நாங்க இன்னொரு ஐடியா கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்குறோம். அதுல ஒரு கொஞ்சம் கரண்டையும் கொடுத்து விட்டுருக்கேன். இது முள்வேலி இருந்தா கூட முள்வேலியும் பிச்சை எரிஞ்சுட்டு ஏறுவானுங்க. அதனால அதுல கரண்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா வேலை முடிஞ்சு போச்சு. அதே போல விஜய்க்கு வந்து தற்கொலை படை போல மேல கரண்டை வச்சுட்டீங்கன்னா விஜய் போய் யாரும் தொட மாட்டாங்க. கரண்ட் வச்சிருங்க, வண்டிலையும் கரண்ட் வச்சிருங்க, சுத்தி வந்து முள்கம்பி அமைச்சு அதுல வந்து கரண்ட் வச்சுட்டீங்கன்னா யாருமே போய் விஜய தொட முடியாது, நெருங்கவே முடியாது உங்க கூட்டம். அணில் குஞ்சிங்களா, ஒரு எந்த கட்சி கூட்டமா இது மாதிரி நடக்குமா? இதோட ஒரு கேவலம் இருக்கா? மாநாட்டுல அப்படிதான் வந்து அணிலுக்கு இது தடவுற மாதிரி ஆயில தடவுனாங்க. கிரீஸை யாரும் வந்து ஏறிடக்கூடாது மேல அப்படின்னு அந்த கிரீஸை சட்டையை போட்டு கழட்டி தொடச்சிட்டு ஏறின கூட்டம் அந்த கூட்டம். அப்பேற்பட்ட அந்த கூட்டத்துக்கு முள்வேலியை வச்சு ஒரு இது, அந்த பலகையை மறைக்கிறதுக்கு முள்வேலியை வச்சு ஒரு இது. ஏன் இதுக்கு வந்து விஜய் என்ன பண்ணலாம், தன் தொண்டர்கள்ட்ட ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கலாம். நாளைக்கு வந்து அந்த பலகை இருக்கு, அதுல யாரும் எக்காரணம் கொண்டு ஏறக்கூடாது, ஏறுனா கட்சி பொறுப்புல இருந்து நீக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்ல மாட்டாரு. இதுல எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, 10,000 பேர் வந்து எங்களோட கட்சி சார்பா வருவாங்க, மத்த 30,000 25,000 பேர் பொதுமக்கள், கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, மாபெரும் நிகழ்ச்சியாக நடைபெறும் அப்படிங்கிறதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, பாஸ் கிடையாது. புதுச்சேரியில உங்களை ஏமாத்தணும்ல, ஒரு பாஸுக்கு 2 பேரு 3 பேருன்னு சொல்லி இன்னாத்துக்கு அழுவுறு அப்படின்னு ஆனந்தெல்லாம் போய் பேசினார்ல, அது போல இங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்தோம்னா அணிலாம் இன்னைக்கே கிளம்பிடுச்சு. 2 நாள் இருந்தாருன்னா இப்பயே வந்து ப்ரிப்பேர் ஆயிரும், அங்க போய் என்னெல்லாம் சேட்டை பண்ணலாம், மீடியால எப்படி போட்டு புழக்கலாம், எல்லாரையும் வந்து கெட்டாவதில பேசலாம் அப்படிங்கிறது. திமுக சார்பா இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு வந்து மாநாடு போல 1,30,000 பேர் சந்திப்பு வந்து திருவண்ணாமலையில நடைபெற்றது. திருவண்ணாமலையை வந்து திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாடே வந்து எப்பேற்பட்ட ஒழுக்கமா இருக்காங்க அந்த கட்சியில, எவ்வளவு இளைஞர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம், அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அதுல முக்கியமான என்ன ஒரு இதுன்னா, அங்க வந்து பல்வேறு யூடியூபர்ஸ், பல்வேறு ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. விஜயை பத்தி கேட்கும்போது எவ்வளவு தெளிவா, எவ்வளவு ஒரு பண்பா, எவ்வளவு ஒரு அரசியல் புரிதலோட என்னோட கட்சியில இருந்து வந்து திமுக நிர்வாகிகள் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாரு. இதே மாதிரி இப்ப நாளைக்கு நடக்க போற சம்பவத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி நீங்க பாருங்க, விஜய் பயில்வ பூரா மெண்டல் கொடூர கும்பாடா குஜிலி கும்பாடாம் பாருங்க. நாளைக்கு எல்லாம் பேசுவாங்க. நாளைக்கு ஒருத்தனுக்கு கூட அரசியல் புரிதல்னா என்னன்னு தெரியாது. இதுதான் திமுகவுக்கும் மற்ற கட்சிக்கும் உள்ள வேறுபாடு.
அதுவும் வந்து தமிழ்நாட்டுல உள்ள கட்சியிலே ஒரு ஒன்னா நம்பர் உருப்படாத கட்சின்னா அது இந்த தாவேகா மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு நாங்க சாட்சி இல்லப்பா. நாளான்னைக்கு நடக்க போற கூட்டத்துல கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்டே சாட்சி. நீங்க நல்லா பாருங்க, நோட் பண்ணி பாருங்க. நாங்க எதையுமே சொல்ல போறது இல்ல. இதே போல ஆனந்த் அவர்கள் வந்து பேசினாரு. இப்ப ஒரு நேத்து வந்து பேசியிருந்தாப்ல. என்ன பேசியிருந்தாருன்னா, நாங்க வந்து முழுமையா அண்ணன் அவர்களை ஏத்துக்கணும். யார? செங்கோட்டையனை ஏத்துக்கணும். நீங்க அதனால கவலையே படாதீங்கன்னா செங்கோ இட்டையனை வந்து நாங்க வந்து எப்பவுமே கைவிட மாட்டோம். அவர் யாரு வந்தாலும் நாங்க உரிய மரியாதை கொடுப்போம். அது போல செங்கோ இட்டையன் அவர்களுக்கு நாங்க உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுடன் இருப்போம். அதே போல விஜய் அவர்கள் எங்களுக்கு என்ன ஆணையிடுகிறாரோ அது போல் நாங்கள் நடப்போம். விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ரூட்டு போட்டு கொடுக்குற வேலையை வந்து செங்கோ இட்டையன் அண்ணன் அவர்கள் தான் நம்ம பாத்துக்குவாரு அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காரு. இதுல என்னன்னப்ப செங்கோட்டையன் தான் அவருக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாராம். ஒரு கட்சி தலைவர் விஜய், விஜய் தலைவரா செங்கோட்டையன் தலைவரா? செங்கோட்டையனை தலைவராக்கிறீங்க சொன்னீங்க. ஏன்னா செங்கோட்டையன் தான் சொல்றது, விஜய் சொல்றதுதான் செங்கோட்டையன் கேட்கணும். செங்கோட்டையன் சொல்றதை விஜய் கேட்க கூடாது. அப்ப வந்து தலைவர் யாரு இதுல? செவனையன் நீங்க என்ன பண்ணிருங்க, செங்கோட்டையனை மாத்திட்டு இவரை போட்டுருங்க. இதுல வந்து செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, தம்பி ஆருயிர் இளவல் அவர்களை நான் வந்து முதலமைச்சராக நிச்சயமாக ஆக்குவேன் அப்படின்னு. சத்தியமாக நான் சொல்றேன், செங்கோட்டையனால விஜய முதலமைச்சரா ஆக்க முடியும். எதுல தெரியுமா? ஜனநாயகன் படத்துல ஆக்கலாம், வேணா அதுல ஆக்கலாம். என்னமோ இவர் வந்து எல்லா முதலமைச்சர் மேனுபேக்சரிங் மிஷினா அவரு செங்கோட்டையன்? இல்ல முதலமைச்சர் மேனுபேக்சரிங் மிஷினான்னு கேக்குறேன். என்னமோ இவர் அந்த அருகதை இருந்தாதான் இவருக்கு கட்சியிலே ஒரு இடம் கிடைக்கல. கட்சியை விட்டு செருப்பால் அடிக்காத மாதிரியா வச்சு விட்டாங்க. இதுல வந்து இவர் வந்து முதலமைச்சரை வந்து கிரியேட் பண்றாராம், மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து விஜய், முன்னாடி எம்ஜிஆர் இவர் தான் ஆக்குனேன் அப்படின்னு சொல்ற வரா இருப்ப. எம்ஜிஆர் ஆக்குனேன், ஜெயலலிதா ஆக்குனேன், எடப்பாடிய ஆக்குனேன். இப்ப வந்து விஜய் அது போல நான் முதலமைச்சர் ஆக்குவேன், நான் வந்து உங்களுக்காக உழைக்கவே காத்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படின்னு பல்வேறு கருத்தை சொல்லுவாரு. வாச்சாத்தில நடைபெற்றது போல இங்க நடக்காம வேணா பாத்துக்குங்க. அதை முதல்ல முதல்ல உங்களால பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க விஜய் வந்து ஜனநாயகன் படம் முடிஞ்சு நீங்க வந்து முதலமைச்சர் ஆக்குறீங்களான்னு பார்ப்போம். இதுல விஜய்க்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா எச்ச மீடியாக்கள். நான் எல்லா மீடியாவும் சொல்ல, எச்ச மீடியா சிலது இருக்கு, அதை தான் நான் சொல்ல வரேன். என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் அவர்கள் அவரோட வெள்ள துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டார், வெளியே வந்து விட்டார், அவர் வந்து பச்சை சீப்பை வைத்து சீவி விட்டார், பிறகு வெளியே வந்து விட்டார், யாருக்கோ மெசேஜ் போடுகிறார், திரும்ப காரில் ஏறி விட்டார், காரில் இருந்து இறங்கி விட்டார், அங்கேயே உள்ள பாத்ரூம் போறார், அதெல்லாம் போடுவாங்க. அடுத்து வந்து ஒரு பாட்டு போடுவாங்க, என்ட்ரி ஆனோடனே மக்கள் மன்னனே பெரியாரின் பேரனே அப்படின்னு போடுவானுங்க பாட்டு. அது போட்டது மட்டும் இல்லாம அடுத்து போடுவாங்க, உங்க விஜய் மயிரன உயிரென வரனா அப்படின்னு போடுவானுங்க. நாளைக்கு இவனுங்க அடிக்கிற கூத்துல இன்னும் என்ன நடக்க போகுங்க, இதெல்லாம் பார்த்து அப்படியே டிஆர்பியை ஏத்துறது. இவங்களோட டிஆர்பியை ஏத்தணுங்கிறதுக்காக அடுத்தவன் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுற இந்த கரூர்ல அள்ளி போட்டானுங்களே, 43 உயிர் இறந்து போச்சுல, அதுக்கு காரணம் எல்லாருடைய பங்கும் தான் அதுல மொத்தமா. விஜய் மட்டும் காரணம் கிடையாது, இந்த மீடியாக்களும் தான். அவர் அங்க போறாரு, இங்க நிக்கிறாரு, இந்த இடத்துக்கு கரெக்டா வராருன்னு பண்ண தான் இது இவ்வளவுக்கு ஏற்பட்ட காரணம். இந்த ஈரோட்ல நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்புல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஈரோடு வந்து பெரியார் அவர்கள் பிறந்த மண். பெரியார் மண்ணில் விஜய் அவர்களோட உரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பேசு பொருளா மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சில மீடியா. இதுல வந்து அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, விஜயோட வந்து நற்பணி மன்றம் தொடங்கப்பட்டது முதல்ல வந்து ஈரோட்ல தானே. அதனால விஜய் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காராம். ரொம்ப பெரியாரோட நேரடி பேரன்ல விஜய், அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காராம். இதுல என்னன்னா, பெரியாரோட பேர் என்னன்னு டக்குன்னு கொண்டு போய் மைக்கு நிட்டீங்கன்னா அப்படியே முடிப்பாரு. ஐயோ பெரியார் பேர் என்ன டக்குன்னு கேட்கிறேன், பெரியார் தாங்க, என்ன பெரியாருக்கு என்னங்க பேரு, பெரியார் தான். ஈவேரா என்னன்னாங்க, ஈவேராவா அவர் யாரு அப்படிம்பாரு. பெரியார் தான் அவருக்கு தெரிஞ்ச பேரு, பெரியார் தவிர அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல பெரியாரோட நேரடி பேரனா, சரி ரைட்டு பேரன் வந்து கூட்டம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம், பெரியார் மட்டும் இருந்தாரு வச்சுங்க, அந்த பெரியார் வச்சிருந்தாருல மூத்திர சட்டி, அந்த மூத்திர சட்டி இருக்குல்ல, அந்த மூத்திர சட்டி எடுத்துக்கிட்டு அடிப்பாரு ஓடுறாவில்ல அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு காமெடி தான் இந்த நேரடி பேரன் அவர்கள். அதுல பாட்டிலே வச்சிருக்காங்க, பெரியாரின் பேரனே அப்படின்னு. நல்ல பெரியாரோட பேரன். பெரியார் மட்டும் இருந்தாருன்னா மூத்திர சட்டியால் அடிக்கிறது உறுதி.